டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலையில் சோஷியல் மீடியா பக்கத்தை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ, அதுக்கு மேலே கொஞ்சம் ஆர்டிக்கிள் எழுதியிருந்தது. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் பார்த்தேன். பார்த்தோன்னே ஒருத்தர் இறக்குறது சகஜம் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே யோசிப்போம், எல்லாருமே நினப்போம். இவர் ஏன் இறந்துருக்காரு, இறந்ததுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிக முக்கியமாக 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை பஸ்ஸில் ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் எடுத்து செல்ஃபி வீடியோ கேரளா ஃபுல்லாக வைரல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பையனூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பையனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பஸ்ஸில் போகிறாங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் அந்த பொண்ணை இடிக்கிறதாக சொல்லி அந்த பொண்ணு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் போடுறாங்க. இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த பேரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு அப்யூஸ் நடக்குது, இவனெல்லாம் ஏன் காவல்துறை சும்மா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள், நிறைய விமர்சனங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் உள்ள எல்லாருமே குரல் கொடுப்போம்ல, இந்த பெண்ணுக்கு நடந்தது அநீதி, இந்த பெண்ணுக்கு இப்படி நடக்க விட்டுருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல் வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வெளியிட்ட வீடியோ பயங்கர வைரல் ஆகி அதை பார்த்த இந்த தீபக் என்ற அவர் தான் அந்த பெண்ணை இடித்ததாக பெண் மூலியமாக குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வீடியோ வைரல் ஆகுனது தெரிஞ்சோடனே சூசைட் பண்ணிக்கிட்டார். இப்போ அவர் உயிரோடு இல்லை. இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களையும் சரி, கேரளாவை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வர அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே இன்னைக்கு டோட்டலாக மாறி பல விஷயங்களை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு ஒரு அப்யூஸ் நடக்குது, நீங்கள் ஏன் அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறீங்க? அங்கனக்குள்ளேயே இறங்கி கேள்வி கேட்டிருக்கலாம். அங்கே கண்ட்ராக்டர் இருந்திருப்பாரு, டிரைவர் இருந்திருப்பாங்க, சுற்றி இந்த சமூகத்தோட பிரதிபலிப்பாக இருக்க நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அவங்கள்ட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கான தீர்வை அங்கேயே பண்ணியிருக்கலாம். அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் அந்த நபரை விசாரிச்சிருப்பாங்க. இதை ஏன் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு முன்னாடியே 2 பெண்களுக்கு அவர் அந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை பண்ணியிருக்காரு, நான் பஸ்ஸில் ஏறும்போது பார்த்தேன், இவர் என்கிட்டையும் நெருங்க முயற்சி பண்ணார், அப்போதான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ணேன், அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு விசாரிப்போம், யாருன்னு பார்ப்போம்னு சொல்லும்பொழுது என்கிட்ட இந்த சோஷியல் மீடியா எவிடன்ஸை வச்சு நான் போட்டுட்டு, இவரை யாராவது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நான் சமூக வலைதளங்களில் பதிவிட்டேன். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை பதிவிட்டேனே தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னா, அப்போ இங்கே உள்ள எல்லாருமே ஒரு த்ரெட்டனிங் ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க. என் கையில் மொபைல் இருக்குது, நான் எடுத்து செல்ஃபி வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், உன்னை மிரட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே பண்ணுறாங்களே தவிர, இது லீகலாக எனக்கு ஒரு அபியூஸ் நடக்குது, எனக்கு ஒரு குற்றம் நடக்குது, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் மாற்றி இது ஒரு புது விதமான ஒரு த்ரெட்டனிங்காக தான் நம்ம பார்ப்போம். அவர் மேலே தவறு இருக்கட்டும், தப்பு பண்ணிட்டாரு, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே நிறுத்தி ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி நீங்கள் கேள்வி கேட்டிருந்துருக்கணும். வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க, ஏன்னா ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் அங்கே எதையுமே பண்ணாமல் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடச்சிருமா? இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. அவர் தப்பு செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்குள்ள நம்ம போனோம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன், நான் அந்த வீடியோவை பார்த்தேன், அவர் நேச்சுரலாக நிற்கிறாரு, அங்கே நடந்தது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம். இவங்க சோஷியல் மீடியாவில் பிரபலமாகிறதுக்கும் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு லைக்ஸையும் ஃபாலோவர்ஸையும் வாங்குறதுக்கு இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த பெண் மேலே வைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சோஷியல் மீடியாவில் போட்டேன். இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் லீகலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களோட எவிடன்ஸை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்காது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன சிபிசிஐடியா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, நீங்கள் என்ன தேடுறீங்க, உங்களுக்காண்டி வேலை பார்க்குறதுக்கு தானே காவல் நிலையமும் அரசும் இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமே, இங்கே அரசு கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுல காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.
நாம் ஒரு லீகலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணியிருந்தா இன்றைக்கி உங்கள் மேலே இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்திருக்காரு, அவரும் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். நீங்கள் பாட்டு டக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை போட்டு விட்டு போயிடுறீங்க. இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வியை சொல்கிறேன். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதாலையோ இல்லை உங்கள் கையில் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஃபேஸ்புக் இருக்குங்கிறனாலையோ நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது? இந்த விஷயத்தை தீர விசாரிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க. இந்த நடவடிக்கையை எதையுமே பண்ணாமல் என் கையில் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது, நான் ஒரு வீடியோ போட்டால் இங்கே வைரல் ஆகும், நான் இந்த மாதிரியான நியூஸ் இங்கே வைரல் ஆகும். ஆக்சுவலாக கோழிக்கூடில் நடந்த இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இந்த கேஸ் டீட்டெயில் விசாரிக்கிறதுக்காண்டி சோஷியல் மீடியாலேயே வெப்சைட்ஸ்லேயே நிறைய நான் தேட போகும்பொழுது எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்திருக்கு. உங்களுக்குலாம் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள் அரசாங்கம் மேலே நம்பிக்கை இல்லையா? நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு ஒரு தப்பு நடக்குது, தவறு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எவிடன்ஸ் தேவைன்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கலாம். ஆனால் அதை ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு சோஷியல் மீடியாவில் லைக் பண்ணுறவனும் கமெண்ட் பண்ணுறவனும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறதே இல்லை. அது ஒரு செகண்டும் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அவன் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுவான்? இந்த தோழிக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் கமெண்ட் பண்ணிடுவான். இந்த கமெண்ட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் நீதி கொடுக்க போகிறதில்ல, காவல்துறை வந்து கைது செய்ய போகிறதில்ல. நீங்கள் அவ்வளோ அமெச்சூர்டான ஒரு பதிலை அவர் இறந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க, இப்படி நடக்குன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் ஒரு வீடியோ எப்படி சோஷியல் மீடியாவில் போடலாம்? அவர் தப்பானவரா சரியானவராங்கிறத போலீஸும் கோர்ட்டும் தீர்மானிக்கணும். ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் உள்ள மக்களும் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்டை போட்டு போகிறவங்களும் தீர்மானிச்சுட்டு இன்றைக்கி அந்த மனுஷன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை என்ன? இங்கே எல்லாருமே தவறு செய்கிறான். அவர் தப்பு செஞ்சிருந்தாருன்னா தண்டிக்கப்பட வேண்டியவர். அதை நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? நீங்கள் ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? சோஷியல் மீடியாவில் பேசிட்டு எல்லாம் ஈஸியாக கடந்துட்டு போயிடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு குடும்ப நடுத்தருவில் நீங்கள் இதை ஒரு பொண்ணுக்கு அபியூஸ் நடக்கிறது தப்பு, அது நிரூபிக்கப்பட்டால், இங்கே எந்த ஒரு குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டாதான் தண்டனை. நிறைய தப்பு பண்ணவங்க இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வச்சு தப்பிச்சிருக்காங்க. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாதுங்கிறது தான் கதை. ஆனால் இங்கே இந்த தீபக்கோட வழக்கில் அவர் குற்றம் செய்யப்பட்டவரா இல்லை நிரபராதியா எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு சோஷியல் மீடியாவில். ஒருத்தர் ஒரு ஆணிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார். அந்த வீடியோ எடுத்து ஒரு 30 செகண்ட் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் டக்குன்னு போட்டார். ஃபேஸ் எதையுமே பிளர் பண்ணல, அப்படியே போட்டார். இவரை பாருங்க அப்படின்னு. தலைவரே, நீங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த இருக்கு இவர் தான் எனக்கு ஆளை கண்டுபிடிச்சி எனக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. நீங்கள் அவ்வளோ சமூக பொறுப்போடு இருக்கவங்களா இருந்தால் சோஷியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் அதை ஒரு லீகலாக ஒரு கேஸ் எடுத்து இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை லீகலாக நடத்துறது எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு கடமைக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு அதோட பிரச்சனை தீர்ந்துருமா? எத்தனை பிரச்சனை அப்படி தீர்க்கப்பட்டிருக்கு? இதை யாருமே பேச மாட்டேங்கிறோம். இது தமிழகத்திலையும் நடக்குது, இந்தியாவிலையும் நடக்குது, உலகம் ஃபுல்லாக இது நடக்குது. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த நபரை அசிங்கப்படுத்தினா மட்டும் போதுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. நீங்கள் வீடியோ எடுக்கிறத தப்பே சொல்ல, நாளை பின்ன எவிடன்ஸ் தேவைப்படும். வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்தாலே இங்கே பாதி பேர் பயந்துருவாங்க. நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அங்கனக்குள்ளே நீங்கள் உங்களோட அந்த அந்த சொல்லுவாங்களே, இந்த 4 பேர் 4 விதமாக நம்மளை பேசிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காண்டி நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டேங்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் போட்டால் நீதி கிடைக்கும்னா அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, கவர்மெண்ட்டு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, இதெல்லாம் ஏன்? இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் பொழுது நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸ் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் பஸ்ஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தால், ஒரு தவறு நடந்தால் மொத்த வண்டியும் ஸ்டேஷனுக்கு விடுற ரூல் இன்னும் வரையுமே இருக்குது. அதுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே சாட்சியாக போய் நிற்பாங்க. ஏன் அங்கே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்களா? சுற்றி கையை காலம் பிடிச்சி அடித்து ஒடிச்சிருக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் என்ன நிரூபிக்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடுவீங்க. அவர் மேலே தப்பு இல்லைன்னு வருது, அவர் யதார்த்தமாக தான் நடந்துக்கிட்டாரு, அது ஆக்சிடென்டெல்லாம் உங்களுக்கு தவறுதெல்லாம் புரியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழலோடு உருவாகலாம். ஆனால் இது எதுவுமே நிரூபணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் சமூக வலைதளங்களில் நடக்குது. இது வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு போதையாக மாறுது. நம்மளோட விஷயங்களை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நிறைய மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
கமெண்ட் போடுறவங்களாம் உங்கள் வீட்டில் வந்து நிற்க போகிறதில்ல சார். காவல்துறை நீதிமன்றம் தான் உங்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்க போகுது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பப்ளிக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து மொபைலை நீட்டுறாங்க, மொபைலை காட்டுறாங்க. இது ஒரு பேஷனாக மாறிடுச்சு. நாளை பின்ன உண்மையாகவே ஒருத்தருக்கு அநீதி நடக்கும் பொழுது இது வந்து எல்லாம் நடக்கிறது தான்ப்பா, எல்லாம் பண்ணுறது தான்ப்பா, எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன், அதில் ஒருத்தன் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான நீதி கூட கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீடியோ எடுக்கிறது இதுவோ உங்களுக்கு எவிடன்ஸ் தானே ஒழிய அதை வச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு நீங்கள் நியாயம் தேட முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நம்ம கருத்தாக பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னீங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் போட்டு அவங்கள தேடுறீங்க? இப்போ அவங்க வந்து இந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்ட உடனே அந்த தீபக் அவர்களோட அட்ரஸோ அவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸோ உங்களுக்கு கிடச்சிருச்சா? அதுக்கப்புறம் ஏன் அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு மேலும் மேலுமா கேள்வியாக கேட்க தோணுது. சோஷியல் மீடியாவில் லைக்குக்கும் வியூஸுக்கும் ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இல்லை நான் பெரிய ஒரு ஹீரோ, இந்த இந்தியன் படத்தில் வந்துச்சே டக்குன்னு வீடியோ எடுத்து எந்த மீடியாப்பான்னு கேட்டால் சோஷியல் மீடியான்னு சொல்கிறது, அப்படியெல்லாம் இல்லை சார். இங்கே அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதில் சித்தார்த்துக்கு என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். இங்கே மீடியாங்கிறது வேற, சோஷியல் மீடியாங்கிறது வேற. தன்னை ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தனக்கு நடந்த சின்ன அநீதியை பூதாகரமாக மாற்றி இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு. அவர் தப்பு செஞ்சாரா சரியாக இருந்தாராங்கிறது கோர்ட்டோ காவல்துறையோ தீர்மானிக்கணும். சோஷியல் மீடியாவில் உள்ள மக்கள் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து உண்மையாகவே மனுஷனோட மனநிலை, மொத்த பேரோட மனநிலை என்னவா இருக்கும்? அவர் உண்மையாக தப்பு பண்ணியிருந்தவராக இருக்கலாம், தப்பு பண்ணாமல் இருந்தவராக கூட இருந்திருக்கலாம். சரி, தப்பு பண்ணலைன்னு வச்சுக்குவோம். ஒட்டுமொத்த ஊரே அவரை என்ன மாதிரியான ஒரு பார்வையில் பார்த்துருக்கோம், அவரோட மனநிலை எப்படி இருக்கும், ஒரு செகண்ட் யாருமே யோசிக்கலை. நமக்கு யாரோ ஒருத்தர் பொண்ணுக்கு அப்யூஸ் பண்ணிட்டான்டா, டக்குன்னு ஒரு கமெண்டை போட்டு விட்டு இவனையெல்லாம் நடு ரோட்டில் வச்சு அடிக்கணும், வெட்டணும், துபாயில் உள்ள சட்டங்கள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுவோம். அதை பார்க்குறவனோட மனநிலை எப்படி இருக்கும், அவன் சுற்றம் அவனை எப்படி பார்க்கும், அவன் ஊரில் உள்ளவன் எப்படி பார்ப்பான்? உண்மையாக ஐயா அவன் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது தண்டனை வந்து கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் கொடுக்கணும். ஆக்சுவலாக போலீஸ் ஸ்டேஷனோட கொடுக்கக்கூடாது, கோர்ட்டு தான் கொடுக்கணும். அதை வந்து கொடுக்கல. அந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னே தெரில. இன்றைக்கி ஒரு உயிர் போச்சு. அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க இப்படி எனக்கு நடக்குன்னு நான் தெரியாதுன்னு. சமூக வலைதளத்தை ரொம்ப பொறுப்போடு பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்த நாடு இருக்குது. ஆனால் அதை அவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, அவ்வளோ அசால்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க. நம்ம தான் இங்கே படிக்கிற ஸ்கூலுக்கும் காலேஜஸ்க்குமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை கெஸ்ட்டாக கூப்பிட்றோமே. படித்தவனை கூப்பிட்றதில்ல, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்றதில்ல, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்றதில்ல, நாட்டில் முக்கியமான தலைவர்களை கூப்பிட்றதில்ல, எல்லாம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை தான் நான் கூப்பிட்றோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க இந்த இன்ஸ்டாகிராமை ஒரு அடிக்ஷனாக தான் எடுத்துக்கிறாங்க. நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி ஒரு பப்ளிக்கு சோசியல் மீடியா பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பதிவேற்றப்பட்டு இன்றைக்கி ஒரு உயிர் இல்லை. அதை தான் நம்ம இதில் மிக முக்கியமாக நம்ம பேசணும். தொடர்ச்சியாக நான் பல்வேறு வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறது ரியாலிட்டி இல்லை. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட ஒரு சுகத்தோட சந்தோஷத்தை பார்த்துட்டு மொத்த லைஃப்பும் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனநிலையில் யோசிக்காதீங்க. சோஷியல் மீடியாங்கிறது இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடும், நாளைக்கு கீழே போட்டு மிதிக்கும். நான் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லுவேன், தடிக்கு விழுந்தவன் மேலே ஏறி மிதித்து தன்னோட இன்டலெக்சுவலான புத்திசாலித்தனத்தை காமிச்சிக்கிறதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா இருக்குது அப்படிங்கிறத நான் அடிக்கடி எல்லாத்தையுமே சொல்லுவேன். சோஷியல் மீடியாங்கிறது நம்மளோட தகவலை பரிமாறிக்கிற இடம் தானே ஒழிய அது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட் இல்லை. அங்கே உங்களுக்கு நீதி கிடைக்காது, நீதிமன்றத்தில் தான் நீதி கிடைக்கும். அவர் மேலே தவறு நிரூபிக்கப்பட்டிருந்தால், அவர் தப்பு செஞ்சப்பட்டிருந்தால் தண்டனை போலீஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படி தப்பு இல்லை, அவர் வந்து நியாயவாதி அப்படின்னா இந்த கேஸ் அத்தோட முடிச்சு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அது எதுவுமே இல்லாமல் ஒரு பஸ்ஸில் நடந்த உறுதிப்படுத்தப்படாத ஒரு குற்றத்துக்கு இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற மக்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப பொறுப்போடு செயல்படணுங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல விரும்புகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.